பிரியமானவர்களே, இன்றைய நாளுக்கான அணுதின ஜெப வேலைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த அணுதின ஜெபத்துக்கு ஆதாரமாக புலம்பலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரைக்குள்ள இந்த 3 வசனங்களின் அடிப்படையிலே நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, தகப்பனே, நீர் எங்களை நிலைநிற்க பண்ணவும் மறவாது இருக்கவும் எங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் புதியவைகள் ஆக்கவும் உம்முடைய சமூகத்திலே இதோ நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, நீர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவராய் இருக்கிறீர். உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய சிங்காசனம் தலைமுறை தலைமுறையாக எங்கள் வாழ்க்கையிலே நிலை நிற்கிறது போல நாங்கள் உமக்கு முன்பதாக என்றென்றைக்கும் நிலைத்திருக்க, சந்ததி சந்ததியாய் தலைமுறை தலைமுறையாய் உம்மிலே நிலைத்திருக்க, உம்முடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க, உம்முடைய கிருபையிலே நிலைத்திருக்க, உம்மை பற்றும் விசுவாசத்திலே நிலைத்திருக்க, நீர் சிலுவையிலே எங்களுக்கு சம்பாதித்து கொடுத்ததான அந்த தேவ நீதியிலே நிலைத்திருக்க கர்த்தர் நித்தமும் எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, 20வது வசனத்தின் பிரகாரம் தேவரீர் என்றைக்கும் எங்களை மறந்து நெடுங்காலமாக எங்களை கைவிட்டிருப்பது என்ன என்று அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அழுது புலம்பினது போல இல்லாமல், கிறிஸ்துவுக்குள் நீர் எங்களை மறவாது இருக்கிறீர், கிறிஸ்துவுக்குள் எங்களை நினைவு கூறுகிறவராய் இருக்கிறீர், கிறிஸ்துவுக்குள் உன்னதங்கள் உள்ள சகல ஆசீர்வாதங்களினாலும் நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர், கிறிஸ்துவுக்குள் எங்களை உம்மோடு கூட ஒப்புரவாக்கியிருக்கிறபடியினால் தகப்பனே, நீர் எங்களை மறவாது இருக்கிற தேவனாய் இருக்கிறீர், எங்களை என்றென்றைக்கும் நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறீர் என்று கிறிஸ்துவுக்குள் நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். அப்பா, 21வது வசனத்தின் பிரகாரம் கர்த்தாவே, எங்களை உம்மிடத்திலே திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம், பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகள் ஆக்கும், இதோ நான் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன் என்ற வார்த்தையின்படியும் புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை, ஒரு வழியை நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர் என்றும், இதோ நான் சகலவற்றையும் புதிதாக்குகிறேன் என்ற வார்த்தையின்படியே வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் ஆண்டவரே, எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய நடக்கைகள், எங்களுடைய குடும்பத்தில் உள்ளதை ஆண்டவரே, சந்ததி சந்ததிகளும் ஆண்டவரே உமக்குள் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நித்தமும் நடக்க, அந்த பரிசுத்தத்திலே, அந்த நீதியிலே நடக்க எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும். ஆண்டவரே, உலக பிரகாரமாக ஆசீர்வாதம் எங்களுடைய வாழ்க்கையில் வேண்டும், சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வேண்டும், குடும்ப பிரகாரமான ஆசீர்வாதங்கள் வேண்டும். இவை எல்லாவற்றையும் பார்க்கலாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே, உம்மிடத்திலே திரும்புகிறதான ஒரு ஆசீர்வாதம், உம்மாலே திருப்பப்படுகிற ஒரு ஆசீர்வாதம், நீர் எங்கே இருக்கிறோ அங்கே நாங்கள் நிலை நிற்கிறதான ஒரு ஆசீர்வாதம். பூர்வ காலத்திலே மனுஷனை உண்டாக்கும் போது ஆண்டவரே, உம்முடைய வாஞ்சை, உம்முடைய பிரியம் அவர்களோடு கூட எப்படி உறவாடினரோ, எப்படி உலாவினரோ, அந்த இழந்து போன அந்த மகிமையை, அந்த உறவை நாங்கள் திரும்பவும் பெற்றுக்கொள்ள உம்மோடு கூட நாங்கள் என்றென்றைக்கும் ஐக்கியமாக இருக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, அவருடைய வார்த்தையினாலே, பரிசுத்த ஆவியினாலே, சிலுவையிலே அவர் எங்களுக்கு சிந்தின பாடு மரணம் உயிர்த்தெழுதலுடைய புண்ணியத்தினாலே எங்கள் வாழ்க்கையை, எங்கள் சிந்தையை, எங்களுடைய நடக்கையை நீர் புதிதாக்கி நித்தமும் ஆசீர்வதித்து ஆசீர்வாதம் ஆக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள அன்பின் பிதாவே, ஆமேன். God bless you.